கஷ்டங்கள், ஒவ்வொரு போர்க்களத்திலும் அவர்கள் சந்தித்த துன்பங்கள், இப்படி அவருடைய வரலாறை நாம் வாசிக்கின்ற நேரத்திலே வேறு எந்த நபிமார்களும் காணாத கஷ்டங்களை எல்லாம் அவர்கள் கண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாறுகளிலே நாம் படிக்கின்றோம். அப்படியான அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கள் எப்பொழுதுமே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக, மக்களுடைய உள்ளத்திலே அவர்களுடைய நினைவு இரவு பகலாக இருக்க வேண்டும் என்பதற்காக, விழிப்போடு வாழுகின்ற நேரத்திலே எல்லாம் அந்த நபிகளாரை நினைத்தவர்களாகவே நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா நாம் செய்யக்கூடிய கடமைகளுள் ஒரு சில கடமைகளை நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றான். அப்படியான அந்த நினைவூட்டலிலே ஒன்றுதான் இன்று அதான் சொல்லப்படுகின்ற நேரத்திலே அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று 2 தடவை சொல்வது, அதே போல இகாமத்திலே ஒரு தடவை அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்வதாகவும் இருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய அதே நினைவூட்டலில் ஒன்றாகத்தான் அன்னார் மீது ஓதுகின்ற ஸலவாத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஸலவாத் எந்த அளவுக்கு கடமையான ஒன்று என்று சொன்னால், அல்லாஹு தஆலா இதனை நம் மீது ஒரு கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கின்றார். திருமறை குர்ஆன் 33வது அத்தியாயத்தின் 56வது வசனத்திலே அல்லாஹு தஆலா இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா என்ற இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குகின்றான். எப்பொழுது இறக்குகின்றான்? அவர்கள் பல கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து மதீனாவுக்கு சென்று மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே பல போர்களை சந்தித்து பல கஷ்டங்களுக்கு ஆளாகி கொண்டு, துன்பங்கள் துயரங்களுக்கு ஆளாகி கொண்டு இருக்கின்ற அந்த நேரத்திலே தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்குகின்றான். இந்த ஆயத்தை இறக்கி நிச்சயமாக அல்லாஹ்வும் மலக்குகளும் நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள், மூமின்களே நீங்களும் அந்த நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்ற இந்த வசனம் அருளப்படுகின்றது. இந்த வசனம் அருளப்பட்டதற்கு பின்னால நபித்தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது சலாம் சொல்வது எப்படி என்பதை நாங்கள் அறிவோம், ஆனால் ஸலவாத்து சொல்வதென்றால் என்ன? அது இன்றைக்கு எங்களுக்கு புதுசாக இருந்து கொண்டிருக்கின்றது, அதை எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் என்று சொன்ன போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்திலே நாம் ஓதுகின்ற வாசகங்களை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். இந்த வாசகங்களை கற்றுக் கொடுக்கின்றார்கள். வேறு சில நபித்தோழர்களுக்கு இதைவிட கொஞ்சம் சுருக்கமான வாசகங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். வேறு சில நபித்தோழர்களுக்கு இதைவிட சற்று நடுத்தரமான வாசகங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். இப்படியோ இந்த ஸலவாத்துடைய வாசகங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது தோழர்களுக்கு இந்த வசனம் அருளப்பட்டதற்கு பின்னால் கற்றுக் கொடுக்கின்றார்கள். இந்த வசனம், இந்த ஸலவாத்து நமக்கு சொல்லித்தரக்கூடிய அர்த்தம் என்ன, விளக்கம் என்ன? அல்லாஹ்வே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் நீ எப்படி கருணை காட்டினாயோ, எப்படி ஸலவாத்து சொன்னாயோ, அதே போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் நீ ஸலவாத்து சொல்வாயாக. அல்லாஹ்விடத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் கடமையாக்கி விட்டான். அன்னாருக்காக நாம் இந்த பிரார்த்தனையை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் கடமையாக்கி விட்டான். அதே போல அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹ்வே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் நீ எப்படி அபிவிருத்தி செய்தாயோ, எப்படி பரக்கத்து செய்தாயோ, அதே போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் பரக்கத்து செய்வாயாக என்ற இந்த தொடரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள். இப்பொழுது அல்லாஹு தஆலா என்ன நாடுகிறான் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக, தியாகத்தின் காரணமாக, அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை இந்த பூமியிலே அவர்கள் நிலைநாட்டிவிட்டு சென்றதற்காக அவர்களுக்கு நன்றி கடனாக இந்த உம்மத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஓதுவதற்கு கடமையான ஒன்றாக அல்லாஹ் இந்த ஸலவாத்தை விதியாக்கி இருக்கின்றான். இதன் மூலமாக ஒவ்வொரு மோமினும் இந்த ஸலவாத்தை ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஸலவாத் எந்த அளவுக்கு கடமையாக்கப்பட்டு விட்டது என்று சொன்னா, அதாவது தஹியத்துல் மஸ்ஜித் என்று சொன்னா அதை விரும்பினா தொழலாம் அல்லது தொழாமலும் விடலாம். தொழுதால் நன்மை கிடைக்கின்றது. தஹியத்துல் மஸ்ஜித்னா பள்ளிவாசலுக்குள்ள நுழைந்த உடனே தொழக்கூடிய 2 ரக்காத்து பள்ளிவாசல் காணிக்கை தொழுகை. அந்த காணிக்கை தொழுகை கடமை அல்ல, ஒரு சுன்னத்தான தொழுகை. அந்த தொழுகையை தொழுதா நமக்கு நன்மை கிடைக்கும்.
அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு நன்றி கடனாக நாம் தொழுகின்ற ஒரு தொழுகை. இதே மாதிரியாக நாம் துஹா தொழுகின்றோம். அதே மாதிரி ஃபர்தான தொழுகையுடைய முன்பின் சுன்னத்துகள் தொழுகின்றோம். இதற்கு நமக்கு நன்மை கிடைக்கின்றது. அதை தொழாததற்காக அல்லாஹ் நரகில் போட்டு தண்டிக்க மாட்டான். ஆனா இந்த தொழுகைகள் ஒவ்வொன்றும் ஃபர்தான தொழுகையாக இருக்கட்டும், சுன்னத்தான தொழுகையாக இருக்கட்டும், அந்த தொழுகைகள் ஒவ்வொன்றும் அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்பட வேண்டுமா இருந்தால் அதில் ஓதப்பட வேண்டிய கட்டாயமானவைகள் ஓதப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஒவ்வொரு ரக்காத்திலும் நிலையிலே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அடுத்த சூரா ஓதாவிட்டாலும் தொழுகை நிறைவேறும். ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அதே போல ருக்கு செய்துதான் ஆக வேண்டும், சுஜூது செய்துதான் ஆக வேண்டும், அத்தஹியாத்துக்காக அமர்ந்துதான் ஆக வேண்டும் என்று ஒவ்வொரு கடமை இருப்பது போல அந்த அத்தஹியாத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை ஓதித்தான் ஆக வேண்டும். ஸலவாத்தை ஓதாவிட்டால் அத்தஹியாத்து பூரணமில்லை. அத்தஹியாத்து பூரணமில்லை என்றால் தொழுகை பூரணமில்லை. தொழுகை பூரணமில்லை என்றால் நாம் தொழுகின்ற தொழுகை அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. அப்படியானால் இந்த உலகத்தில் தொழுகின்ற தொழுகையாளிகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய தொழுகை பூரணமாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இந்த ஸலவாத்து மிக மிக அவசியமான ஒன்று என்பதை நம்பி இருக்கின்றார்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஓதி வருகின்றார்கள். அதனால் உலகத்திலே ஒரு நாளைக்கு எத்தனை கோடி மக்கள் தொழுகின்றார்களோ அத்தனை தொழுகைகளிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் செய்கின்ற இந்த பிரார்த்தனை அங்கே நிறைவேற்றப்படுகின்றது. இந்த பிரார்த்தனை செய்யப்படுகின்றது. அல்லாஹ்விடத்திலே இந்த துஆ கேட்கப்படுகின்றது. இந்த ஸலவாத் ஒவ்வொன்றும் ஓத ஓத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தகுதிகளை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருக்கிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். சகோதரர்களே, இது எதற்காக? 23 வருட காலமாக இந்த இஸ்லாத்தை இந்த பூமியிலே நிலையாட்டுவதற்காக அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் இருக்கின்றனவே, தியாகங்கள் இருக்கின்றனவே, அவைகளுக்கு நன்றி கடனாக அல்லாஹ் செய்த ஒரு ஏற்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனாலதான் இந்த ஸலவாத்தை ஓதுகின்றோம். சகோதரர்களே, இந்த ஸலவாத்துடைய பெருமதி நிறைய பேருக்கு தெரியாது. ஸலவாத் ஓதுகின்ற நோக்கம் நிறைய பேருக்கு தெரியாது. ஸலவாத் ஓதுகிறோம் என்று ஓதுகிறார்களே அல்லாமல் ஏன், எதற்காக, என்ன காரணத்துக்காக இந்த ஸலவாத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் ஓதுகிறோம் என்ற இந்த விளக்கம் நிறைய மக்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது. இந்த விளக்கம் மட்டும் சரியாக தெரியும் என்று சொன்னால் மக்கள் ஸலவாத்து ஓதுவதை அதிகப்படுத்தி விடுவார்கள். மேலும் இந்த ஸலவாத்து கடமையாக ஓதப்படக்கூடிய ஸலவாத்துக்களாகத்தான் இந்த ஸலவாத்துக்கள் இருக்கின்றன. அதே நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், என் மீது நீங்கள் அதிகமாக ஸலவாத்துக்கள் ஓதுங்கள், அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாளையிலே என் மீது அதிகமாக ஸலவாத்து ஓதுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அத்தோடு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? உங்களில் யாரேனும் ஒருவர் என் மீது ஒரு முறை ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் அவர் மீது அதற்கு பிரதிபலனாக 10 முறை ஸலவாத்து சொல்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ நாம் சொல்லுகின்ற ஒரு ஸலவாத்துக்கு அல்லாஹ் நமக்கு தருகின்ற பிரதிபலன் என 10 முறை அல்லாஹ் ஸலவாத்து சொல்கின்றான். நாம் ஓதுகின்ற ஸலவாத்துக்கு அல்லாஹ் தருகின்ற பிரதிபலன் நம்மீது அல்லாஹ் 10 முறை ஸலவாத்தை ஓதுகின்றான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுகின்ற இந்த மக்களிலே யாரெல்லாம் ஷிர்க் வைக்காதவர்களாக, பித்அத் செய்யாதவர்களாக, ஈமானிலே உறுதியானவர்களாக, தௌஹீதிலே நிலையானவர்களாக இருக்கின்ற நிலைமையிலே இந்த ஸலவாத்தை ஓதுவார்களாக இருந்தால் அவர்களுடைய உள்ளம் தூய்மையான நிலைமையில் தான் ஓதுவார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளங்கள் தூய்மையாக இருக்கின்ற நிலைமையில் தான் ஓதுவார்கள். அப்படி ஓதுவார்களாயிருந்தால் அவர்களுக்குரிய பிரதிபலன் நிச்சயம் கிடைத்தே தீரும். அப்படி கிடைக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மீது சொல்கின்ற 10 ஸலவாத் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? தனக்கு அருகிலே இருக்கின்ற மலாய்க்காமார்களை நோக்கி ஸலவாத் ஓதக்கூடிய இந்த குறிப்பிட்ட நபரை சுட்டிக்காட்டி நான் இவரை மன்னித்து விட்டேன், நான் இவரை மன்னித்து விட்டேன், நான் இவரை மன்னித்து விட்டேன் என அல்லாஹ் 10 முறை சொல்லுவான். அதாவது நாம் இந்த சுப்ஹானல்லாஹ் 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 என்று தொழுகைக்கு பின்னால 33 முறை ஓதுகிறோம். அதே போல அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலதீம் 3 முறை ஓதுகின்றோம். அல்லாஹு அக்பர் 3 முறை ஓதுகின்றோம். இப்படி ஒவ்வொன்றையும் 3 முறையோ 7 முறையோ 10 முறையோ 33 முறையோ 100 முறையோ ஓதுகிறோமே. இதே மாதிரியாக அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா?
நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஒரு ஸலவாத்தை சொன்னோம் என்று சொன்னா அல்லாஹ் 10 முறை அந்த மலக்குகளை நோக்கி சொல்லி காட்டுகிறான், நான் இந்த அடியானை மன்னித்து விட்டேன், எனது நபியின் மீது ஸலவாத்தை சொன்ன இந்த நபியை நான் மன்னித்து விட்டேன், இந்த மனிதனை நான் மன்னித்து விட்டேன், இவனை நான் மன்னித்து விட்டேன், இவனை நான் மன்னித்து விட்டேன் என அல்லாஹ் 10 முறை சொல்லுவதாக இங்கு சஹீஹுல் புகாரியிலே நாம் இதை காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, ஸலவாத்துக்குரிய மகிமை இதுதான். ஸலவாத் ஓதுவதுடைய பயன் இதுதான். ஸலவாத் ஓதுவதனால் நமக்கு